ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பீட்ரூட் இப்படி கேரட் சேவையில் செதவி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ வணக்கிடலாம். நான் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இதில் நம்ம பீட்ரூட்டை போட்டுக்கலாம். முடிஞ்ச மட்டும் நல்லா கலர் இருக்கிற பீட்ரூட்டாக வாங்கிக்கிங்க. ஏன்னா நம்ம இதில் இப்போ கலர் சேர்க்க போகிறதில்ல. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்கிக்கிங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான அல்வா பண்ணியிருக்கேன். பச்சை பட்டாணியில் அல்வா பண்ணியிருக்கேன், செங்கரும்பில் பண்ணியிருக்கேன், பூசணிக்காயில் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நிறையா ஹல்வா பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதையும் பார்த்துக்குங்க. இப்போ இதை இந்த நெய்யில் நல்லா நம்ம வணக்கிடலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நல்லா வணக்கிட்டேன் நெய்லேயே. இப்போ இது கூட நான் 1 கப் தேங்காய் பால் ஊற்றிக்குவேன். இப்போ இந்த தேங்காய் பால்லையே இது நல்லா வேகட்டும். இல்லை உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டான்னா சும்மா சாதாரண பால் 1 கப் ஊற்றிக்கலாம். இது நல்லா வேகட்டும் ஒரு 5 நிமிஷம். இப்போ தேங்காய் பால்லாம் எல்லாம் நல்லா கலந்து பீட்ரூட் நல்லா வெந்துடுச்சு. பாருங்க, தேங்காய் பால்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை தண்ணியில் கலக்கி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு 3/4 கப் சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கிங்க. அதுலேயே நான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். நம்ம பார்த்துட்டு அப்புறம் சேர்த்திக்கலாம். சர்க்கரையும் பார்த்திங்கன்னா நல்லா கரையட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிங்க. ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிங்க. இனிப்பு பார்த்திங்கன்னா இதுவே சரியாக இருக்குது. 3/4 கப்புக்கு ஒரு 2 ஸ்பூன் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஊற்றிடலாம். இதை ஊற்றுறதுக்கு முன்னாடி அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது டக்குன்னு கெட்டியாயிடும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலக்கி விட்ருங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் போட்டு ஒரு 2 நிமிஷம்தான் ஆச்சு. இந்த அளவுக்கு சட்டுன்னு கெட்டியாயிடும். அடுப்பை சிம்மிலையும் வச்சுட்டு இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஏதாச்சும் கட்டி இருந்தால் கூட இப்படி அமுக்கி விட்டிங்கன்னா சரியாக போயிடும். இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு நெய் அதிகமாக உங்களுக்கு தேவைப்படாது. இன்னும் 2 நிமிஷம் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நம்ம இதை கிண்டிகிட்ருக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா முந்திரி இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெய்யெல்லாம் சேர்க்காம ட்ரையாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி வெள்ளை எள்ளு சேர்த்திருக்கேன். இதையும் நம்ம இதில் கலந்துக்கலாம். எள்ளும் முந்திரி பருப்பும் இதில் சேர்த்திக்கிங்க. இது ஒரு வாரம் பார்த்திங்கன்னா கூட கெடாது, அப்படியே இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் போட்டிருக்கோம். இப்போ 2 நாள் ஆகும்போது உங்களுக்கு அந்த அல்வாவை எடுத்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா இதே மாதிரி நல்லா புதுசாக செஞ்சது மாதிரியே இருக்கும். அவ்வளோதான். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
பாருங்க இது மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சில்வர் பிளேட்டு கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் இதை அப்படியே வச்சு நல்லா அமுக்கி விட்டு நல்லா ஆகட்டும். ஒரு 1 hour அப்படியே விட்டுருங்க. இதை அப்படியே மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மேலே நட்ஸ் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இது வந்து 1 hour நல்லா செட் ஆகட்டும். நல்லா கலர்ஃபுல்லாக வந்து இருக்குது. பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் வந்து எனக்கு பிடிக்காது, ஆனால் எனக்கே சாப்பிடணும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா ஆகட்டும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்கணுன்ட்டு இல்லை, வெளியே வச்சதுங்க. நல்லா ஆறுனா போதும். இப்போ பாருங்கள் இது மாதிரி பிளேட் வச்சு நம்ம இதை அப்படியே கமுத்தி விட்டுக்கலாம். அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது வந்து நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போ பாருங்கள் நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கடைங்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட்னு வந்து நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம சிம்பிளான முறையில் அதிக செலவில்லாமல் எவ்வளோ சுவையான ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.